Okay, let's see in this problem. An oil of specific gravity 0.7 is flowing through a pipe of diameter 300 mm at a rate of 500 liters per second. Find the head loss due to friction and power required to maintain the flow. Power required to maintain the flow for a length of 1000. Okay, இப்போ நமக்கு என்ன இருக்கு, பைப் இருக்கு. பைப்போட as usual ஒரு diameter கொடுத்துறாங்க, length கொடுத்துறாங்க. Length வந்து எவ்வளோ, 1000 meters. 1000 meters, diameter வந்து 300 mm. ஸோ வாங்க என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஹெட் லாஸ் என்ன, ஹெச்எஃப் டியூ டு ஃப்ரிக்ஷனால் வந்த ஹெட் லாஸ், ஸோ மேஜர் லாஸ் இது. அண்ட் பவர், அந்த லாஸ் ஆகிறதுனால எவ்வளோ பவர் நான் சப்ளை பண்ணணும் இன் ஆர்டர் டு மெயின்டைன் த ஃப்ளோ. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் வந்து 300 mm விச் இஸ் நத்திங் பட் 0.3 மீட்டர். ஓகே, 0.3 மீட்டர். ஏரியா வேணால் கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா வந்து பை டி ஸ்கொயர் பை 4 இஸ் ஈக்குவல் டு 3.14 இன்ட்டு 0.3 ஸ்கொயர் டிவைடட் பை 4. பார்ப்போம், 3.14 இன்ட்டு 0.3 ஸ்கொயர் டிவைடட் பை 4, 0.07065 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, லென்த்து வந்து 1000 மீட்டர். அப்புறம் டிஸ்சார்ஜ் வந்து 500 liters per second. நம்மளுக்கு தெரியும் 1000 liters is equal to 1 meter cube. ஸோ 1 லிட்டர் வந்து 1/1000. இங்கே இருக்கிற 1000 கீழே வந்துடுது, மீட்டர் கியூப். ஸோ அந்த லென்த்துக்கு பதிலாக ஐம் கோயிங் டு சப்ஸ்டியூட் இட். ஸோ 0.5 மீட்டர் கியூப் பர் செகண்டு தான் என்னோட டிஸ்சார்ஜ் வந்துடுச்சா. இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், பைப்பில் என்ன வெலாசிட்டியில் உள்ளே போயிட்டுருக்கு நம்ம ஆயில் என்ன வெலாசிட்டியில் போகுது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி கண்டுபிடிக்கலாம், Q இஸ் ஈக்குவல் டு ஏவி. ஸோ V இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை A. Q வந்து பார்த்தோன்னா 0.5, A பார்த்தோன்னா ஏரியா கிராஸ் செக்ஷன் பார்த்தோன்னா 0.07065. ஸோ நம்மளோட வெலாசிட்டி பைப்பில் என்ன இருக்கும்னா 0.5 டிவைடட் பை 0.07065. ஸோ இதுதான் நம்மளோட ஆயிலோட வெலாசிட்டி. 7.077 மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஆயிலோட வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. HF டியூ டு ஃப்ரிக்ஷன் வந்து நம்ம டார்சி-வீஸ்பேக் ஃபார்முலா படி 4F L/D V²/2G. V தெரியும், L தெரியும், D தெரியும், F தெரியாது. F நீங்கள் எப்படி டிட்டர்ன் பண்ணீங்க, ஃபஸ்ட்டு ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும். ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ρVD/μ. ஆனால் நம்ம இதை என்ன எழுதலாம், இதை வந்து 1/μ எழுதலாம். ஸோ VD/μ எழுதலாம். ஸோ வெலாசிட்டி என்ன, 7.077 இன்ட்டு டயாமீட்டர் வந்து 0.3. நியூ வந்து பார்த்திங்கன்னா, நியூ வந்து எழுதவே இல்லையா நம்ம. நியூ வந்து எவ்வளோ, 0.29 ஸ்ட்ரோக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ இவ்வளோ 0.29 ஸ்ட்ரோக்ஸ். ஆனால் ஒரு ஸ்ட்ரோக் இவ்வளோ 1/1234 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஸோ இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும், நம்ம நியூ இஸ் ஈக்குவல் டு 0.29 இன்ட்டு 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஸோ இதை தூக்கி நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 0.29 இன்ட்டு 10⁻⁻4. ஓகேயா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 7.077 இன்ட்டு 0.3 டிவைடட் பை 0.29 இன்ட்டு 10⁻⁻4. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 73210.3. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் என்ன, லேமினார் கண்டிப்பாக டர்புலண்ட். அப்புறம் என்ன ரேஞ்சில் இருக்குது, 4000லேருந்து 10⁻6க்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம், F இஸ் ஈக்குவல் டு 0.079/RE⁻0.25. கரெக்டாக. ஸோ இதில் நம்ம F கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணோம், F இஸ் ஈக்குவல் டு 0.079 டிவைடட் பை RE என்ன, 73210.3/25. ஸோ நம்ம F வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம் வாங்க. 0.079 டிவைடட் பை 73210.3 0.3 பவர்
0.25 பார்த்தோன்னா 4.8 into 10 power 4.8 into 10 power minus 3 இதுதான் நம்ம f ஓட வேல்யூ. ஸோ இப்போ hf கண்டுபிடிச்சிடலாமா? hf வந்து 4 into f வேல்யூ 4.8 into 10 power minus 3 into length of the tube வந்து 1000 meter divided by diameter வந்து 0.3 meter, velocity பார்த்தோன்னா 7.077 the whole square divided by 2 into 9.81. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு hf கிடச்சிரும். ஸோ 4 into 4.8 into 10 power minus 3 into 1000 into 7.077 square divided by 0.3 into 2 into 9.81. ஸோ நம்மளுக்கு hf என்ன வருது? hf வந்து 163.37 மீட்டர் வருது. வாவ். ஸோ அப்போ நம்மளுக்கு பவர் லாஸ் என்ன? HQ ஒமேகா. h வந்து நம்மளுக்கு தெரியும் 163.37, q வந்து நம்ம டிஸ்சார்ஜ் 0.5, ஒமேகா வந்து ஆயில். ஸோ ஆயிலோட டென்சிட்டி ஃபஸ்ட்டு வேணும். ஆயிலோட டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து என்ன? டென்சிட்டி ஆஃப் ஆயில் பை டென்சிட்டி ஆஃப் H2O இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓகே. ஸோ டென்சிட்டி ஆஃப் ஆயில் வந்து என்ன? 0.7 into 1000 700 kg per meter cube density. ஸோ அந்த டென்சிட்டி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 700 kg per meter cube. ஒமேகா வந்து என்ன? ரோ இன்ட்டு ஜி. சாரி, டென்சிட்டி இதுதான் நம்ம ஒமேகா தான் ட்ரை பண்ணுறோம். இது q, இது h, இது q, இது ஒமேகா. ஒமேகா வந்து ரோ டைம்ஸ் ஜி 9.8. ஸோ நம்மளுக்கு பவர் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். பவர் வந்து 163.37 into 0.5 into 700 into 9.8 பார்த்தோன்னா எவ்வளோ பவர் வருது? 560,359.1. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோவாட் இது வந்து வாட்டில் இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோவாட் 560.35 கிலோவாட். ஸோ இவ்வளோ பவர் நம்ம சப்ளை பண்ணணும். எதுக்கு? டு மெயின்டைன் த ஃப்ளோ. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.